புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்பது முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுச்சேரி எம்பி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கிட திமுக தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றும், திமுக கேட்கலாம், அது அவர்களது விருப்பம். அடுத்து திமுக ஆட்சி அமையும் என கூறுவது அவர்களது கட்சியை வளர்க்கும் செயல் என்றார். மேலும் புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடக்குது என்கிறார்கள், அது முழுமையாக தோல்வியடைந்துள்ளது என்று கூறிய வைத்திலிங்கம் எம்பி, ஒரு இன்ஜின் ஆட்சி கூட புதுவையில் நடைபெறவில்லை என்றும், இரு எஞ்சின்களும் வெவ்வேறு திசையில் செல்வதால் ரயில் அதே இடத்தில் நிற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்கள் காங்கிரஸ் பக்கம் திரும்பியுள்ளதால் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார்.